கலக்கல் சினிமா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அழகர் சாமியின் கூரை படத்துக்கு அப்புறமா நான் பண்ணுற படம் வந்து மன்னார். அந்த படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். என்னென்னா, தேசிய விருது வாங்கினதுக்கப்புறம் அப்புக்குட்டி என்ன பண்ணியிருக்காப்புல, எப்படி பண்ணுறாப்புல, இதுக்கப்புறம் இவர் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக வந்து மன்னார் படம் வந்து இல்லை நல்லா தான் பண்ணியிருக்காப்புல, நல்லா பண்ணுவாப்புல அப்படிங்கிற நம்பிக்கையை எனக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்களும் உங்களுக்கும் பண்ணுவாப்புல அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குற நம்பிக்கை இருக்குது. மன்னார் படம் வந்து ஒரு குடும்பத்தோட ஃபேமிலியோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜெய்சங்கர் சார், தம்பிராமையா செல்வராகவன் சாருடைய அசிஸ்டண்ட்டு. ஃபுல்லாக ரிகர்சல் கொடுத்து ஃபுல்லாக இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு லைட் மேன்லேருந்து நான் சொல்ல முடியாது, காஸ்டியூம்லேருந்து ஒரு ஆடிட்டர்லேருந்து கேமராமேன் எல்லாருக்குமே எல்லா சீனுமே தெரியும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எல்லா டெக்னீஷியனும் தெரிஞ்சு ஒர்க் பண்ண படம் தான் மன்னார். ஒரு 15 நாள் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ரெகுலர் கொடுத்து அப்படி ஷூட் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபேமிலியோட ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டோட பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். அதுவே அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் சுவாதி, வைசாலி 2 பொண்ணுங்களுமே முழுமையாக அந்த படத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களோட நடிப்பு இந்த படத்தில் கண்டிப்பாக பேசப்படும். ஒரு நல்ல நடிகை அந்த படத்துக்கு அப்புறம் பேசப்படுவாங்க. அதுமாதிரி தம்பிராமையா சார், அவரை பற்றி சொல்ல வேணாம், நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரும் அந்த படத்தில் வந்து ஒரு ஊர் தலைவர், ஒரு மதிக்கப்படாத ஊர் தலைவராக ஒரு காமெடியாக ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதுமாதிரி தவசி அண்ணன், கோபாலண்ணன், அப்படி எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை உணர்ந்து பண்ணியிருக்காங்க. அது காரணம் வந்து டைரக்டர் ஜெய்சங்கர் சார் தான். அவர் வேலை வாங்கின விதம், அவர் கொண்டு போன விதம் இதுதான். அஜ்மல் சார் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர், அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. முருகன் சார் ஆடிட்டரு, எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்கோம். அதனால் பண்ணதுனால என்னென்னா, மக்கள் எப்படி இதை ரசிக்க போகிறாங்க, என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்குது. தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருக்குனாங்க. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் படம் வந்து ரொம்ப பிடிக்கிற படமாக இருக்கும். பார்த்தவங்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மறக்க முடியாத படமாக இருக்கும் நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா.com வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என் பேர் வைஷாலி. நான் மன்னார் என்ற படத்தில் மல்லியான்ற கேரக்டர் பண்ணியிருக்கோம். அப்புக்குட்டி சாருக்கு ஹீரோயினாக பண்ணுறது ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது சத்தியமாக எனக்கு அது ஒரு ஃபீலிங்காகவே தெரில. ஏன்னா எல்லா மனிதனுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் இந்த படத்துலேயே வரும். மன்னாருக்கும் மரியாதை முக்கியம் அப்படின்றது இருக்கும். அப்படின்னு அது இல்லாமல் பார்த்தோன்னாக்கா, பிதாமகனில் எவ்வளோ அழகாக இருக்கிற விக்ரம் சார் நடிக்கலையா, அந்த மாதிரி ஒரு அழுக்கான கேரக்டர். அந்த மாதிரி பார்த்தா இது ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை நான் நடிச்சிருக்கேன். எனக்கு அவர் அழகாக இல்லை அப்படின்னு ஒரு விஷயமா தெரியவே இல்லை. இந்த படம் தியேட்டரில் பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கணும். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடைக்கானல் டிசம்பர் ஜனவரி டைமில் ஷூட்டிங் எடுத்திருக்கோம். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். என் பேர் ஆர்பி சதீஷ்குமார். நானும் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். மன்னார் படம் வந்து கம்மிங் செப்டம்பர் 7 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து நான் கணேசன்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒர்க் வந்து இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கும் மன்னாருக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும். 2.5 மணி நேரம் ரொம்ப காமெடியாக இந்த படம் வந்து ஜெய்சங்கர் சார் வந்து எடுத்திருக்காரு. அஜ்மல் சார் வந்து இந்த படத்தில் கேமராமேன் பண்ணியிருக்காங்க. உதயன் விக்டர் சார் வந்து 4 பாட்டு போட்டிருக்காரு. பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கம்மிங் 7 நீங்கள் போய் தயவு செஞ்சு தேட்டரில் படம் பார்த்து உங்களுக்கான ஆதரவு எங்களுக்கு தாங்க. இதுதான் என்னோடய முதல் படம். ஸோ எனக்கும் நீங்கள் ஆதரவு தாங்க. இந்த படத்தை வந்து சுஜிஸ் ஃபிலிம்ஸ், தமிழ் பிக்சர்ஸ், ரத்னாஸ் ஃபிலிம்ஸ் 3 பேர் சேர்ந்து எடுத்திருக்காங்க. உங்களோட ஆதரவு மட்டும்தான் இந்த படத்தை வந்து வெற்றி பெற வைக்கும். ஸோ எங்களுக்கு ஆதரவு தாங்க, எங்களை வெற்றி பெற வைங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிஎல் பாலாஜி. நான் இந்த மன்னார் படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மன்னார் படத்தில் எம்எல்ஏ பையனாக வில்லனாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தமிழ் பிக்சர்ஸ், சுஜிஸ் ஃபிலிம்ஸ், ரத்னா சினிமாஸ்னு சொல்லிட்டு 3 நிறுவனம் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ஜெய்சங்கர் இயக்கியிருக்காரு. அப்புக்குட்டி ஹீரோ நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் சதீஷ் செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்காரு. வைஷாலி, சுவாதி அப்படின்னு 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து ஒரு மன்னார் குடும்பமாக வாழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். மற்ற நடித்த எல்லோரும் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நன்றி. நான் மன்னார் படத்தோட கேமராமேன் பேசுகிறேன், அஜ்மல் என் பேர். இது வந்து ஆக்சுவலாக ரிலீஸுக்கு வந்துருச்சு இந்த படம். இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் பண்ண படம். ஒரு காஃபி தோட்டங்கள் அதிகமாக நிறைந்த பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, மங்களங்கொம்பு, புடலங்காடு, கொரட்டூர் அந்த மாதிரி ஏரியாவில் பண்ண படம்.
இது வந்து ஒரு 45 நாள் வந்து டோட்டலாக லாஸ்ட்டு டிசம்பர் டு ஜனவரி வின்டரில் தான் ஷூட் பண்ணோம். ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கதை. அந்த லைவ் மிஸ் ஆகாமவே இது எடுத்திருக்கோம். இது வந்து டைரக்டர் சார் என்கிட்ட என்ன ஸ்கிரிப்ட் சொன்னாலும் சொல்கிறப்ப வந்து நான் வந்து எவ்வளோ லைவாக பண்ணியிருக்கேன் சார், இந்த லைவ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எனக்கு வந்து ஒரு உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி இருக்கணும்னாரு. அதை நான் ஒரு 100% முயற்சி பண்ணேன். அது ஆன் ஸ்க்ரீனில் இருக்குது. ரொம்ப ஹாப்பி. ஒரு 4 சாங்ஸு ரொம்ப அருமையான சாங்ஸ் இருக்குது. இதில் ஒரு சாங் வந்து ஓரே இளம் மையனார் சாமின்னு ஒரு சாங்கு, அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில். என்னென்னா இது வந்து ஒரு 22 நாள் ஒரு சின்ன சின்ன பீஸாக எடுத்தோம். இது எடிட்டிங் டேபிள் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சாங்காக வந்திருக்கு. எங்களுடைய படத்தினுடைய ஹைலைட்டு, இந்த படத்துடைய ப்ரொமோஷன் மேக்ஸிமம் அதுவாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு அழகான திரைக்கதை. தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.